ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு 1 பாட் ரைஸ் தக்காளி சாதம் தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சிடலாம். அதுக்கு வந்து குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடானோன்னே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிட்டு, ஒரு 6-7 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அது கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தவுடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அன்றைக்கி வந்து ஸ்பெஷலாக எதுவுமே சேர்க்கல. பச்சை மிளகாய் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் மட்டும்தான். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அது கூட வந்து ஒரு 6-7 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டு தக்காளி கூடவே உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுக்குறேன். இதில் வந்து கரம் மசாலாவோ மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே சேர்க்கல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாதம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் கூடவே வந்து நான் மீல் மேக்கர் அளவு எடுத்து சுடுதண்ணில் போட்டு நல்லா கழுவி புழிஞ்சு வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா சேர்த்து கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுறேன். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம வந்து குக்கர் மூடி போடாமல் அப்படியே டைரெக்டாகவே வச்சு நான் வேக வச்சிட்டேன். இதே நல்லா தண்ணி இழுத்து நல்லா சாதம் வந்து உதிரியாக வந்துருச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மீல் மேக்கர் போட்டதுனால இன்னும் டேஸ்ட்டு நல்லாவே இருந்தது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.